இந்த பணம் இருக்குல்லங்க, இந்த பணம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்மளை யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இதை விட விலை உசந்த இன்னும் 2 விஷயத்த நம்ம இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி 2 விஷயத்த நம்ம லூஸ் பண்ணுறோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. என்னன்னு பார்ப்போமா? முதல்ல நம்ம காசு ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கோ இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணி வருமானமாக வர்றதுக்கோ என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய டைமை செலவு பண்ணுறோம். அப்போது டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு லைஃப்பில் லிமிட்டெடு. ஆனால் காசு நம்மளுடைய திறமையை பொறுத்து எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த பணம் நான் சம்பாதிக்க நான் உழைச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட, என்னுடைய 1 மாத டைமை நான் தாரவாத்து தான் எனக்கு இந்த பைசா வந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் டைமை உயர்வாக மதிப்பிட ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினுக்கு அது போய் உங்களுடைய அதே டைமுக்கு நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். அதே மாதிரி 2வதாக ஒரு விஷயம் இருக்குது. நம்ம உழைக்கிறதுக்கு நம்மளுடைய எஃபர்ட்டை போடுறோம். அன்றாடம் 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு 8 மணி நேரம் தூங்குறதுல ரெஸ்ட் எடுக்கிறதுல போயிடுது. மிச்சம் 16 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரத்துக்கு நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் செலவு பண்ணுறோம். ஏன்னா அந்த பணம் நம்மளுக்கு வாழ்க்கையை வாழறதுக்கு வேண்டியிருக்கு. அப்போது அந்த பணத்தை உங்களுடைய உழைப்பை கொடுத்து உங்களுடைய எனர்ஜியை கொடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 10 மணி நேரத்தில் நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க. அப்போது நான் அதை பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி எனக்கு பணம் வேணும் வாழறதுக்கு, என் குடும்பத்துக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம். அப்போது என்னுடைய எனர்ஜிக்கு என்ன மதிப்பு அப்படின்றதையும் நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் சக்ஸஸை நோக்கி போவோம். திரும்ப சுற்றி எங்கே வரும்? டைம், நாலேஜ், எனர்ஜி. இதுதாங்க மொத்தத்தில் லைஃப்பில் திரும்ப வரும். நாளைக்கு சந்திப்போமா?